வேலை வேலை வேலை. இங்க வா. வேலை என்ன வியாபாரம் பண்ற? இங்க வா. ஊரு புதுசா? ஆமாங்க. எதுக்காக வந்த? வேலை. இவன் ஏன் பூசுறான்? இங்க வா. நான் தான் இந்த ஊர் பண்ணையார் மகன். வணக்கங்க. வணக்கம் 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 வணக்கம். வேலை. உனக்கு ஒரு பிரமாதமான வேலை வாங்கி தரேன். ஆனா அதுக்கு நீச்சல் அடிக்க தெரிஞ்சிருக்கணுமே. நீச்சல் தெரியாதுன்னு சொன்ன வேலை இல்லைன்னு சொல்லிடுவானோ? நீச்சல் தெரியும். பைய வையி. தரையில படுத்து நீச்சல் அடி. தரையில படுத்து நீச்சல் அடி. என்னங்க தண்ணில தானுங்க நீச்சல் அடிக்க முடியும், இங்க எப்படிங்க? உனக்கு வேலை வேணுமா வேணாமா? வேணும் வேணும். ஆகா இன்ப நிலாவினிலே ஓஹோ ஜெயமே ஆடிடுதே ஆடிடுதே விளையாடிடுதே. ஆகா இன்ப நிலாவினிலே ஓஹோ ஜெயமே ஆடிடுதே விளையாடிடுதே. ஏய் தலை குனிஞ்சு என்ன பண்ற? நான் உள் நீச்சல் அடிக்கிறேன், அது உங்களுக்கு தெரியாது. எந்திரா. ஏன்டா தரையில படுத்துட்டு நீச்சல் அடிக்கிற? பண்ணையார் மகன் தான் தரையில நீச்சல் அடி வேலை வாங்கி தரேன்னு சொன்னார். அண்ணையார் மகன் யாரு? அதான் அவர்தான். யார்? இந்த முள்ளம்பள்ளி தலைனா? இவெல்லாம் ஊருக்குள்ள அனாமுத்து அட்ரஸ் இல்லாத பையன். இவன் சொன்னான்னு தரையில படுத்துட்டு நீச்சல் அடிக்கிறிய, உனக்கு வேலை கிடைச்சிருமா? தண்ணியில நீச்சல் அடிக்கிறவனுக்கு இந்த ஊர்ல வேலை இல்ல. இங்க பார், இந்த ஊர்ல வேலையெல்லாம் கிடைக்காது, பேசாம ஊருக்க ஓடி போயிரு. வந்துட்டானுங்க. ஏய் வாங்க. உன்னை பார்த்தா ஒரு மார்க்கமா தெரியற. என்ன படிச்சிருக்க? 10வது. 10வதா? படுத்துட்டு பெறலும் போதே நினைச்சேன் வேலை வேணும்னா பண்ணையார் வேணும். ஆனா பண்ணையாரு ஊர்ல இல்ல, வெளியூர் போயிருக்காரு. நாளைக்கு தான் வருவாரு. சரி என் பின்னால வா. வந்து 2 சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டு, அப்பதான் உங்களுக்கு எல்லாம் அறிவு வரும். எங்க போயிட்டாங்க? பாருங்க பாரா, நீ ரொம்ப தகராறு முடிச்சோம் போட்டு இருக்க. அன்னைக்கு என்னடா நான் தரையில நீச்சல் அடிச்சேன், இன்னைக்கு என்னடா தண்ணியில் நீச்சல் அடிக்கிறேன். ஏன்டா நீ என்ன சர்க்கஸ் போட்டாங்க பிறந்த? பாருங்க பெரியவர் ஊர்ல இருந்து வந்துட்டாரு. உன் நிலைமையை பத்தி எடுத்து சொன்னேன். உனக்கு ரேஷன் கடையில வேலை போட்டு கொடுத்திருக்காரு. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. அரிசி அளந்து போடுறதுல இருந்து பில் போடுறதுல இருந்து காசு வாங்கி கல்லாவில போடுற வரைக்கும் சரி, நீ தான் பாத்துக்கணும். காசை வாங்கி எங்க போடுற? கல்லாவில போடுறேன். சரி சீக்கிரம் வந்துரு, உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். பச்சா? சரிங்க, கண்டிப்பா வந்துருங்க. இப்படியே வந்துடாத, வேலை போயிடும். அப்புறம் எனக்கும் கெட்ட பேரு. துணிகள் இருந்தா கட்டிக்க வேடா. அண்ணே உங்களுக்கு அறிவோ அறிவுனே? அடே எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஏதோ என் கஷ்ட காலம் இந்த வரப்பட்டி காட்டுல வந்து பழனியப்பன் சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிறேன். வீலா இது வில்லு மாதிரி இருக்கு. அண்ணே நீங்க பெரிய ஆளுண்ணே. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இது எல்லாம் நீ போய் சொல்லணும்டா. ஆம்பளைங்கிட்ட சொல்லணுங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம ஊர் பொம்பளைங்கிட்ட போய் சொல்லணும். அம்மா, அக்கா, தங்கச்சி, அழகராஜன் ஒரு கெட்டிக்காரரு, பெண்ட் எடுக்கிறதுல வீல் நிமித்தத்துல ஒரு வல்லவரு, அவரு ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும். டேய் நான் ஒரு சிற்பி மாதிரிடா. எப்படி செதுக்கிறேன் பாத்தியா? இந்த ஊர்ல உன்னை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன கிட்ட வந்தா நீ கடிச்சு போடுவேன். அப்படி இருந்து உன்னை ஏன் நான் சேர்த்து வச்சிருக்கேன்? இது எல்லாம் போய் சொல்ல வேண்டியதான். ஏண்டா பல்லு விளக்கலையா? விளக்கிட்டே. அதான் இப்படி நாருது. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு விளக்கனா இப்படித்தான்டா. வீட்டுல ஒரு அழகான சம்சாரம் இருக்கும் போது வெளியில ஒரு 50 வயசுல ஒரு அம்மா புடிச்சிட்டீங்களாமே. இது உனக்கும் தெரிஞ்சு போச்சா? அடே லவ்ஸுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது. எந்த வயசுலயும் லவ்ஸ் வரலாம். இப்போ ஆலையில ஓடுற கரும்புல அடிக்கரும்பா இருந்தா என்ன, நுனிக்கரும்பா இருந்தா என்ன? நமக்கு வேண்டியது வெள்ளம் தானடா கோமடி தலையா. ஆமா அந்த அம்மா என்னமோ ஊமைன்னு கேள்விப்பட்டனே. இருந்துட்டு போட்டு அத பத்தி நமக்கு என்ன? அடே கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்குதாங்கிறதா நமக்கு முக்கியம். எப்படி முடிச்சீங்க? வலை போட்டு புடிச்சோம். போடா கோமடி தலையா. அடே பழம் பழுக்கலன்னாலும் இந்த ஆளினால் அழகுராஜா புகை போட்டு பழுக்க வச்சிருவான்.
இதெல்லாம் போய் ஊருக்குள்ள சொல்லு. அதுவும் குறிப்பா அம்மனி அக்கா கிட்ட சொல்றேன். அந்த கேரியர் எடு. உன்னை எல்லாம் நம்பி வைக்க முடியாதுப்பா. என்ன ஆ? அந்த ஊமை வீடு எங்க இருக்கு? விலாசம். ஆ? விலாசம். அந்த தெரியுது பாரு ஒரு மரம், ஆமா அங்க போய் பாரு. யாரும் பார்க்கல. போடா. ஐ மூட்டை நிறைய முறுக்கு. மாவை எதுக்கு எடுக்கிற? மாவாட வைக்கிறீங்க மாவு. என்னாலே திங்க முடியலையே. இந்த மனுஷங்க எப்படாதீங்க. அடுத்த தடவை வருவேன். விட்றா அவன. எப்போ வாடா? நீங்க ஐயோ அழாத பாட்டி வாய் திறந்து கத்துனீங்க பாரு. ஐயோ பாத்தோட்டு அப்படியே போயிட்டானா? இந்த தம்பி என்ன புஷ்பா புஷ்பால கூப்பிட்ட உடனே ஓடி போற என் புருஷனா ஓடிச்சியா. அவர் அப்படிதான் என்ன பிரியுமா. புஷ்பு புஷ்பு கூப்பிடுவாரியா. உன் புருஷன் எப்படி கூப்பிடுவாரு? புஷ்பு புஷ்பு கூப்பிடுவாரியா. புஷ் புஷ்னு கூப்பிடுவாரா? அந்த கிழவி நல்லா சொல்ல சொல்லு. என் காதுல எருமோ மாதிரி விழுது. பாட்டி போலாம். யாரா ஓரம் கட்டுறவன்? நான் தாங்க. அட நீயா? பையல பாத்தியா? ஊருக்குள்ள வரும்போது வேட்டி சட்டை இல்லாம வந்தா, இப்ப பேண்ட் சட்டை போட்டிருக்கான். போற போக்க பார்த்தா இன் பண்ணிடுவான் போட்டிருக்கு. சீக்கிரமா இன் பண்ணிருங்கடா. அவராவது புல் பேண்ட் போட்டிருக்காரு. நீங்க ஆப் டவுசர் தானே போட்டிருக்கீங்க. நானாவது ஆப் ட்ரௌசர் போட்டிருக்கேன். ஊருக்குள்ள ரொம்ப பய கோட்டர் ட்ரௌசர் தாண்டி போட்டிருக்கான். ஏறடி. தண்ணீர் சுடுவதென்ன, தரஞ்சரமாய் பாய்வதென்ன. சரஞ்சரமா பாய்தா? சுத்த வேகரம் கட்ட மனுஷனா இருக்கிற பொம்பளையை குடிக்கிறாங்களோ. இந்த பக்கம் நீ வரலாமா? யாரு இந்த ஸ்வரூப் ராணிக? இவளுக்கு எல்லாம் ஒரு பொம்பளைங்க. இவளுங்க குளிக்கிறத பாக்குறதுக்கு நாங்க சைக்கிள் எடுத்து அமுத்திட்டு வர்றோமாக்கு. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நீ நான் குடிக்கல வந்து பாக்குறாளாச்சு. எங்க இந்த பக்கம் வந்ததுக்கு வேகரம் சொல்லு பாக்கல. ஏன் காரணம் சொல்ல முடியாதாக்கு? எனக்கு ரொம்ப நாளா தண்ணியில சைக்கிள் விட்டு பாக்கணும்னு ஆசை. அதான் விட்டேன். ஏய் உங்ககிட்ட என்னங்கடி பேச்சு வேண்டி இருக்கு? வந்தமா பானை கழுவுமா தண்ணி தூக்கணுமான்னு போறாங்கடி. ஏமாறாட்டா ஏனக்கா இந்த தண்ணி எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? ஆருக்கு தெரியும். வேகரம் சொல்லி தெரிஞ்சுக்கிற. எங்க ஊர் ஆழந்தர மேல வரதுனாலதான் இவ்வளவு ருசியா இருக்கு. ஏன் சொல்ல மாட்டேன். நீதான் பூலமேட்டுக்காரன கல்யாணம் பண்ணவளாச்சு சொல்லாமையா இருப்ப. இன்னைக்கு சொல்றேன் தெரிஞ்சுக்க. இந்த தண்ணி எங்க ஊர் மாதம்பட்டி மேல வரதுனாலதான் இவ்வளவு ருசியா இருக்கு. வேணா என் ரூட்கார கேட்டு பாரு. ஏனுங்க அங்க என்ன நாட்டா? ஆமாண்டி, நீ பிறந்தது ஒரு ஊரு, அதுக்கு ஒரு பேரு, அது மேல வருதா இந்த ஆறு, அதனால இந்த தண்ணி ருசியா இருக்குதா? அடியே நீ சொல்றதெல்லாம் காரணம் இல்ல. இந்த தண்ணி ருசியா இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? அங்க பாரு, 5 மோட்டர் திறந்து விட்ட மாதிரி சல்லுன்னு விடுறானுங்க.